ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சவுதி அரேபியா டெக்னாலஜியில் நாளுக்கு நாள் முன்னேறி போய்கிட்டு தான் இருக்காங்க. ஏர்போர்ட்டில் ஏற்கனவே ஏஐ சிஸ்டத்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ விமானத்தில் பயணம் செய்யும் ஒவ்வொருத்தருக்கும் ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டை ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறாங்க. இதற்கான டெஸ்டிங் எல்லாம் ஆல்ரெடி நடத்தி முடிச்சிட்டாங்க. இது ஒரு சாதாரண அப்டேட் இல்லை. சவுதி அரேபியா டிஜிட்டல் விஷன் 2030 நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு மைல்ஸ்டோன் தான் ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டை விமானத்தில் ஃப்ரீயாக கொடுக்கறது. இதுக்கு முன்னாடி விமானத்தில் என்ன மாதிரி இன்டர்நெட் சேவை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஹை ஸ்பீட் இன்டர்நெட் சேவை எப்படி விமானத்தில் ஒர்க் ஆகுது, சவுதி ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டை எப்படி விமானத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க, இதனால் ட்ராவலர்ஸுக்கும் பயணிகளுக்கும் என்ன மாதிரிலாம் நன்மை கிடைக்க போகுது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முன்னாடி சவுதியோட விமானங்களில் இன்டர்நெட் சேவையை ஒய்ஃபை வசதி மூலம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லா பயணிகளுக்குமே கிடைக்காது, ப்ரீமியம் பயணிகளுக்கு மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதோட ஒய்ஃபை ஸ்பீடும் ரொம்ப குறைவாக இருந்தது. 10லேருந்து 20 MB லிமிட்குள்ளே தான் இருந்தது. பல டைம் சிக்னல் இஷ்யூ, லாகின் ஃபெயிலு போன்ற பிரச்சனைகளை சந்திச்சனால சவுதி விமானத்தில் இப்போ ஹை ஸ்பீட் இன்டர்நெட் சேவையை கொண்டு வந்திருக்காங்க. சவுதி அரேபியன் ஏர்லைன்ஸ் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, இந்த கிங்டம்லேயே ஃபஸ்ட் டைம் விமானத்தில் உள்ள எல்லா பயணிகளுக்கும் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் சேவையை ஃப்ரீயாகவும் அன்லிமிட்டடாகவும் கொடுக்குறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதனால் எக்கனாமிக் கிளாஸ்லேருந்து பிஸ்னஸ் கிளாஸ் வரை அனைவருக்குமே 100 Mbps ஹை ஸ்பீட் இன்டர்நெட் சேவையை ஒய்ஃபை மூலமாக இலவசமாக கொடுக்குறாங்க. ஸ்டேட்லைட் பேஸ்டு சிஸ்டம்ன்றதுனால 35,000 அடி உயரத்தில் பறந்தாலும் இன்டர்நெட் சேவை பாதிக்காது. வாட்ஸ்அப், யூடியூப், ஜூம், நெட்ஃப்ளிக்ஸ் போன்ற முக்கியமான ஆப்லாம் இந்த ஹை ஸ்பீட் இன்டர்நெட் சேவையால் பாதிக்காது. இந்த ஹை ஸ்பீட் இன்டர்நெட் சேவை எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டேட்லைட் டெக்னாலஜி மாதிரி தான் அட்வான்ஸ்டு ஸ்டேட்லைட் கம்யூனிகேஷன் சிஸ்டமும் இமார்சர் GX அவியேஷன் நெட்வொர்க்கோடும் இணைந்து தான் இதை செய்கிறாங்க. மொத்தம் 200+ ஸ்டேட்லைட்டை லிங்க் பண்ணி விமானம் எங்கே இருந்தாலும், டெசர்ட், சி, மவுண்டன் இந்த மாதிரி எந்த பிளேஸில் இருந்தாலும் இன்டர்நெட் சேவை இன்டரப்ஷன் இல்லாமல் ஒய்ஃபை மூலமாக கிடைக்கும். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன 10 நிமிடத்தில் இந்த ஒய்ஃபை எனேபிள் ஆகும். பயணிகள் உங்களோட சவுதி கனெக்ட் ஆப்பில் ஓப்பன் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு எதுவுமே தேவையில்லை, QR கோடு ஸ்கேன் பண்ணால் போதும். இதனால் பயணிகளுக்கு என்ன மாதிரிலாம் நன்மை கிடைக்க போகுதுன்னா, வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராமில் சாட் செய்யலாம், பிஸ்னஸ் மீட்டிங் அட்டன் பண்ணிக்கலாம், ஸ்டூடெண்ட் ஆன்லைன் கிளாஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம், யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ்லாம் எந்தவித தடையும் இல்லாமல் ஸ்ட்ரீம் செய்யலாம். ஃப்ளைட் டைமிங், கனெக்ஷன் ஃப்ளைட் இது எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணிக்கலாம். இமெயில் அண்ட் ஆன்லைன் ஒர்க்கும் பண்ணிக்கலாம். இது முன்னாடியெல்லாம் இம்பாசிபிளாக இருந்தது. சவுதி இந்த வசதியை பெர்மனெண்ட் ஆக்கிட்டாங்க. சவுதி அரேபியா டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுல டிஜிட்டல் கிங்டமாக மாறிக்கொண்டிருக்கு. விஷன் 2030 டிரான்ஸ்போர்ட், டூரிசம் இந்த எல்லாமே டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நோக்கத்தோடு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு 10 சவுதி ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்டில் இந்த ஹை ஸ்பீட் இன்டர்நெட் சேவை இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கு. 2026 100க்கும் மேற்பட்ட விமானங்களில் இந்த வசதி சேர்க்கப்படும். விமானத்தில் ஒவ்வொரு ஏர்கிராஃப்ட்டுக்கும் தனி ஸ்மார்ட் கேபின் ஹப் இருக்கும். அதில் அட்வான்ஸ்டு ரூட்டர் சிஸ்டம் மூலம் இன்டர்நெட் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் சவுதி அரேபியா பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.